வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். தேங்காய் பால் சாதமும் முட்டை ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதை கலர் மாறக்கூடாது. அரை கப் பட்டாணியை போட்டுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிடுங்க. தேங்காய் பால் 1 கிளாஸும் தண்ணி 1 கிளாஸும் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலந்து கொதிக்கட்டும். கொதிச்சதும் 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு மூடியை திறந்துட்டு அரிசி உடையாம கலந்து விடுங்க சாதத்தை. தேங்காய் பால் சாதம் ரெடி. வேக வச்ச முட்டையை மஞ்சள் கரு இருக்கிற இடத்துல 2ஆ வெட்டிக்கோங்க. மசாலாக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள், உப்பு சுவைக்கேற்ப, எண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இதை பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பூண்டை நசுக்கி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முட்டை மேலே தடவி விட்டுடுங்க. இதை இப்போ ஒரு தவா வச்சுட்டு தவா சூடான உடனே எண்ணெய் விடுங்க. அதில் மசாலா படுற மாதிரி எல்லா முட்டையும் அதில் போடுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் எடுத்துடுங்க. அது எல்லாத்தையுமே முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.